ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி சாதம் இப்போ தான் வெந்துட்டுருக்கு. என் வீட்டுக்கார மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். அப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கிக்காயில் தேங்காய், கொஞ்சம் கடலை, மிளகு, ஜீரகம்லாம் அரைச்சி போட்டு இந்த மாதிரி கூட்டு பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கொள்ளு ரசம். நான் சில பேர் கொள்ளை வறுத்துட்டு அரைச்சி வைக்கிறாங்க. நான் அந்த மாதிரி வைக்க மாட்டேன். கொதிக்குது, கை வைக்க முடியல. நான் அந்த மாதிரி வைக்க மாட்டேன். அந்த மாதிரி வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொள்ளு குக்கரில் விட்டு நல்லா அவிச்சிக்கிட்டு 3-4 விசில் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு எடுத்துருவேன். எடுத்துக்கிட்டு பசங்களுக்கு கொடுப்பேன். வீட்டுக்காரர் சாப்பிடுவார். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நான் சாப்பிடுவேன். மீதி கொஞ்சம் பருப்பு இருக்கும். நல்லா இவ்வளோ பருப்பு எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்குவேன். அதோட புளியை கரைச்சிட்டு நம்ம யூஸ்வலான ஒரு ரசத்துக்கு என்னென்ன வைப்போம், மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் வச்சு அரைப்போம்ல, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு அரைப்போம்ல, அப்போ கொஞ்சம் தனியாகவும் போட்டு அரைச்சிட்டு தாளித்து விட்டு வச்சிங்கன்னா, ஒரு புளியை ஒன்று குறைச்சி விட்டு கொஞ்சம் புளி, ஒரு தக்காளி போட்டு கரைச்சி விட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரே நாளில் சாப்பிட்றத விட 2 நாள் வச்சுருந்து சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.